என்னங்கிறாது? ஒரு சாதாரண ரூம்ப துறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுலயே விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டுறேன் சார். என்ன ஒண்ணு சார், இப்பதான் ஆரம்பம். இது சிறப்பா விடா. என்ன திறந்த முடியுங்க? இது போறவா பிச்சு பிடி மிச்ச ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் ஐடியாவை கொடுக்குற. என்ன ஒரு மாதிரியா வரல? ஏய், இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்க வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொள்ளணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா செத்து போயிடுவ. நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. எண்ணெயை காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொரிக்க போறேன். ஏற்கனவே பொரிஞ்சுதான் கிடக்குறான். ரெண்டு கண்ணையும் இந்த கட்டையால நோண்டி எடுத்துடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்தே சத்துருவ போல் இருக்கு. போறீங்க இல்லங்கடா. நீ என்ன பண்ண போற? ஏய் பாத்து, உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. ஏய் பாத்து, இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. அம்மா, காய் வந்திருக்குமா? தக்காளி ஒரு 1/2 கிலோ போடு. தக்காளி இன்னைக்கு வேண்டாமா, அழுகலா இருக்கு. அழுகி இருக்கா? அப்படின்னா அதுல 2 கிலோ போடு. அழுகுன தக்காளி 2 கிலோவா? ஆமா ஆமா. வெண்டைக்காய் எப்படி? வெண்டைக்காய் இன்னைக்கு வேண்டாமா, முத்தலா இருக்கு. எனக்கு முத்தின வெண்டைக்காய் தான் வேணும். அதுல 3 கிலோ போடு. முத்தன வெண்டைக்காய் 3 கிலோவா? தெரியாம தான் கேக்குறேன். 1/4 கிலோ காய் வாங்குறதுக்கு 1.25 மணி நேரம் பேரம் பேசி பொறுக்கி எடுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? முந்தி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதான் பார்த்து வாங்கினேன். இப்ப தர்ம சத்திரம் எல்லாம் நடத்துறேன், அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும். ஏமா, சொந்தக்காரங்க யாராவது கூட்டமா வந்திருக்காங்களா? ஆமாண்டி, லண்டன்ல இருந்து 5 குழந்தை நேரங்க ஏரோப்ளேன்ல வந்து இறங்கி இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொட்டணும். தண்டச்சோறுங்க. அப்ப போயிட்டு நாளைக்கு வரேம்மா. நாளைக்கே இதே மாதிரி அழுகுன காயா கொண்டு வா. என்னடா அப்படி பாக்குறீங்க? மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையாப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு தான் நான் இந்த ஒர்க் ஷாப்பே விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐயா, உங்களுக்கு எப்படி? நன்றிய வார்த்தையில காட்டாதீங்கப்பா, செய்யற தொழில காட்டுங்க. அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு. ஐயா, சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்டாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஓகே, கேரி ஆன். பெஸ்ட் ஆஃப் லக். चल दिल्ली यार चलो चांदी से यार चल सिंगारम आओ आओ देखो ये बम्बई भगवान का नवरत्न की माम वाइले पोडू வாயில போடாம குப்பத்தட்டில போடுவாங்க. போடா டேய், வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன வீடா பண்ற மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு. 420 வீடா வாயிலே போட்டா தலே கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற நம்பில் பேரு பம்பை பகவான் இல்லே. இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறியா? சுவே மூடு. ஏன்டா பொண்ணு வீட காட்டா? பேக் ஃபாலோ நீட். இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். देखो ये बड़ा घर अम्मा देख आ देख अरे आ मुंडा गंडा तिरड़े अम्मा देख आ देख उल्ला बूंदे तिरड़े अम्मा देख வீட காட்டானா? இதுதான் நம்பில் வீடு. நம்ம வீடா? பொண்ணோட வீடு. ஏன் முண்டாடி கல்யாணம் முடி நேரம் நெருங்கிருச்சு. அன்பே மாயா,
மாமா 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு? இப்ப தலை சுத்துச்சுல? உங்களுக்கு பித்தமா இருக்கும். நீ அதிகமா குடிக்காதீங்க. ஆமா, நீங்க ஓசில ஒரு 9 டீ வாங்கி குடிச்சேன், இருந்தாலும் இருக்கும். அது இருக்கட்டும். ஓ மூஞ்சில ஏன் மூஞ்சில் தெரிஞ்சா அது எப்படி? முகத்தில முகம் பார்க்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா? பொம்பளை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா? வெக்கமா இருக்கா? என்ன மாதிரி ஒரு வீரனை இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். நான் வந்து அந்த விளக்க உடைச்சிடுறேன். உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா, நானே அடைச்சிடுறேன். ஐயோ கண்ணி தண்ணி விடுங்க அண்ணி. சுடு தண்ணி சுடுதே சுடுதே. நீ போதும். ஐயோ சுடு தண்ணி அண்ணி. பவானி, படிச்சுட்டு வந்த பொண்ணுடி, பட்டிக்காட்டுல சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. பாக்குற என்னாலயே தாங்க முடியல. பாவம், என் தங்கச்சி எப்படி தாங்குவாங்க? படிப்புனாலதான் இந்த காலத்து பொண்ணுங்க தலையில அழுக்கு ஏறுது. இந்த பாம்பு சாம்பு எல்லாம் போட்டு குளிச்சா அழுக்கு போகாது. அதனாலதான் கண்ணு எரிஞ்சு கத்துனாலும் பரவாயில்லன்னு அறுப்பு சீக்க போட்டு குளிப்பாட்டேன். அட தாங்க வாழான்னு கேட்டீங்கல்ல, இங்க பாருங்க தட்டுல எப்படி சொகமா தூங்குறான்னு. ஐயோ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா, 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 ஏ அம்மா, ஏ அம்மா, அம்மா. அந்த ஒரு அழகை கண்டேனே. கவி எழுந்திருப்பா. மீரா அசத்துறதுக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கிய. அப்புறம் நாங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது. எழுந்திருப்பா. சரியான தூங்கு மூஞ்சு பையன். இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறுசுறுப்பே இல்லையே. டேய், லவ் அவனுக்கு பழசுடா, நமக்கு புதுசு. ஏய், இப்பவே சொல்லிட்டேன், அந்த பொண்ணு நம்மள யார லவ் பண்றாளோ மத்தவங்க எல்லாம் விட்டு கொடுத்துடணும். வில்லன் வேலை எவனா பண்ணீங்க வெட்டிடுவான் வெட்டி. இவ ஏன்டா கவியோட கிட்டார ஒளிச்சு வைக்கிறான்? இவன் வேற ஊம படம் கட்டியா அறுக்கிறான். நீ யாரு புரியா சொல்ல? டேய், கவி கிட்ட மட்டும் அந்த கிட்டார் கிடைச்சதுன்னு வச்சுக்க, அத வாசிச்சு அந்த பொண்ண மயக்கிட மாட்டான். அதான் ஒளிச்சு வச்சான். ஆமா ஆமா, சூப்பர் ஐடியா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவி பாய். என்னடா இது, இன்னும் நீங்க ஒர்க் ஷாப் போல? லீவ் விட்டாச்சுமா. அது வந்துமா, குஜராத்ல பிளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த துக்கம் தாங்க முடியாம நாங்க லீவ் விட்டுட்டோமா. துக்கமா? உங்க சட்ட துணியெல்லாம் பார்த்தா ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, ஐயாவோட தங்கச்சி வந்திருக்கா, நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். ஆமா என்னடா ஏன் இப்படி வளையறீங்க? அது இல்லம்மா, எங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே தெய்வம் நீங்க தான்மா. கூப்பிட்டீங்களா நீ? மீரா, இது சூச, இது பாண்டியன், ஹாய், ஹலோ, இவர் ரங்க, இது கணபதி. அண்ணி இவங்களா? நான் சொல்லல, அது இவங்கதான். ஓ, ஜெயில இருந்து வந்த திருட்டு பசங்க, காளி பசங்கன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, அது அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க. இன்னொருத்தங்கடா ஃபைமன் ஆர்மியா? ஒன்லி 4. அவ எந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்க மாட்டான், சோம்பேறி பையன், தூங்கிட்டு இருக்கான். பான மீரா, நீ வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளியில போயிட்டு வரோம். அம்மா நாம மட்டுமா? அவங்க வரல? ஏண்டா மாட்டு ஆஸ்பத்திரிக்கு அவ எதுக்குடா? மாட்டாஸ்பத்திரிக்கா? ஆமாடா, நம்ம எருவ மாடல பாவம் 2 நாளா சோர்ந்து நிக்குது, அது ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போலாம். சரி சரி வாங்க வாங்க, கயிறெல்லாம் கொண்டு வாங்க. ஓகே பாய். நீங்க எங்க கூட வரீங்களா? எருமைங்க நாவே எது கலச்சி. எருமை நம்ம யார் சொல்றா? இன்னுமா புரியல? நம்மளதான்டா சொல்றா. காதல் இதெல்லாம் ஒரு விளையாட்டு.
கண்டுக்காதீங்க. Come on.